லைவ் தமிழ் செய்திகள். ஜூனியர் சீசன் 4 நிகழ்ச்சி கடந்த மே மாதம் முடிவடைந்ததை அடுத்து தற்பொழுது சீனியர்களுக்கான போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. டைட்டில் வின்னராக தினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சரிகமபா நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சி எப்போது ஆரம்பிக்கும் என்று ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் சரிகமபா நிகழ்ச்சியின் சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் 4 நிகழ்ச்சியில் முதல் 3 இடங்களை கூட சிறப்பாக பாடி ஸ்ரீமதி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் பலரும் கூறுகின்றார்கள். அவர் முதல் 3 இடத்திலும் டைட்டிலை கைப்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இறுதிப் போட்டியின் போது ஸ்ரீமதியின் திறமைக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதாவது நிறுவனத்தின் ஊடாக பல பிரான்ச்சுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அனைத்தையும் இலவசமாக வைத்து தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார். இதற்கு அவர்களின் பெற்றோர் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது என்று இருந்தோம். ஆனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் டேவிட் மனோகர் முன்னேற்றமான ஓர் திசையை காட்டியிருக்கின்றார். இவரின் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று ஸ்ரீமதியின் பெற்றோர் கூறியிருக்கின்றார்கள். மனோகர் இதற்கான உற்சாகத்தை வழங்கியிருக்கின்றார். ஒருவரின் திறமைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு இதுவாக இருக்கின்றது. ஸ்ரீமதிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலம் ஸ்ரீமதிக்கு சிறந்து வழங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம்.